அடுப்பில் குக்கரை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். 4 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, மராட்டி மூக்கு, 4 கிராம்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். புதினா தழை சேர்த்திக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன், இது சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். நான் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன், 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். பிரியாணி மசாலா அல்லது தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூட சேர்த்திக்கலாம். நான் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். தயிர் 1/2 பாக்கெட் தயிர் சேர்த்திக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து வரட்டும். அடுத்து நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அளவுக்கு சோயாபீன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கட்டும். அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் வச்சுருக்கேன் அரிசி, 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவேன். சாப்பாட்டு அரிசி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க தண்ணி. போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு ஒரு கிளறு குக்கர் மூடி வச்சுக்கலாம். விசில் விட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு, கிளறிக்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.